எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு சம் கேட்டால் இது எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அதாவது √5 அதுக்குள்ள ஒரு √5 நமக்கு இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்கு. இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதுக்கு ஆன்சர் டேரெக்டாக நீங்கள் 5ன்னு சொல்லிடலாம். ஆமாங்க, இந்த இடத்துல இன்ஃபினிட்டி இருக்கும்போது டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் 5 சொல்லலாம். ஆனால் அது எப்படி வந்துச்சு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த வேல்யூவை x இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? x² இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் கேன்சல் ஆகி 5 ரூட்டுக்குள்ள √5 again அதுக்குள்ள ஒரு √5 அப்படி இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கும். சரியா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் x ஓட வேல்யூ தான் √5 அதுக்குள்ள ஒரு √5 அப்படி இன்ஃபினிட்டியா போறது. அப்படி பாக்கும்போது இது எப்படி எழுதலாம்? x² = 5 இன்டு இந்த வேல்யூக்கு பதிலா x சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அவ்வளவுதான். சரியா? சோ இத சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? x நமக்கு 5 கிடைக்கும். சரியா? ஆனா எக்ஸாம் இந்த மாதிரி இன்ஃபினிட்டி பேஸ்ட் சம் கேட்டாங்கன்னா நீங்க இப்படி ஒர்க் பண்ணிக்க வேணாம். டைரக்டா இன்ஃபினிட்டி இருக்கு, இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு ரூட்டுக்குள்ள அப்படிங்கிற பட்சத்துல x 5 நீங்க எழுதிட்டு போயிடலாம். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சம்ங்க. சோ இத நோட் பண்ணீங்க. இதே மாதிரி நான் இன்னொரு சம் தரேன். இதுக்கான ஆன்சர் என்னவோ அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ √8 ரூட் சோ again ஒரு 8 √8 இப்படி இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கு. இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.